அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைநேசர்கள் என்று உறுதி செய்யப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் நபிமார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக சில அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினாலும் அந்த அற்புதங்களை அவங்க நினைத்த நேரத்தில் செய்ய முடியாது, நினைத்த அற்புதத்தை செய்ய முடியாது என்பது பற்றிய விவரங்களை ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதில் மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அற்புதங்களை கொடுத்திருந்தான். அந்த எல்லா அற்புதங்களுமே அல்லாஹ்விலிருந்து உத்தரவு வந்த பிறகு தான் அவங்க செஞ்சாங்களே தவிர அவங்களாக செய்யவில்லை என்பதை நம்ம பார்த்தோம். இந்த அற்புதங்களை செய்து காட்டிய அந்த மூசா நபி அவர்கள் அந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நம்ப வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் மூசா நபிக்கு எதிராக அவங்க நடந்திருக்க மாட்டாங்க. மூசா நபி அவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்டது போல எந்த நபியும் தொல்லைப்படுத்தப்பட்டதில்லை என்று ரசூல்லா சொல்கிறாங்க. மூசா நபி அவர்கள் ரசூல்லா ஒருக்கா பங்கு வச்சு கொடுக்குறாங்க. பங்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது நீதியாக பங்கிடலை, அதாவது கனிமத்து பொருள்களை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க அவங்களை ஈர்ப்பதற்காக வேண்டி. இதை வச்சு இது நீதியாக பங்கிடவில்லைன்னு ஒரு ஆள் விமர்சனம் பண்ணுறாரு. இது ரசூலுல்லாவுடைய காதுக்கு வந்தோன்னு சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்வானாக, இதை விட ஜாஸ்தியாக அவரை தொல்லைப்படுத்தினாங்க, என்னைய படுத்தின தொல்லையை விட மூசா நபியை ரொம்ப அதிகமாக தொல்லைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மூசா நபி ஒரு மந்திரவாதியாக அந்த மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு இருந்தால், இவர் அற்புதம் செய்வார், இவர்கிட்ட விளையாடக்கூடாது, இவர்கிட்ட வச்சுக்கிறக்கூடாது, இவர் என்னத்தான் செஞ்சிருவார் என்று பயங்காட்டி தான் இன்றைக்கு இந்த அற்புதம் செய்கிறவங்க கராமத்தை ஏமாற்றி திரிகிறாங்க. ஒரு குரலி வித்தக்காரனு கூட எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம பார்க்குறோம். இந்த சூனியக்காரன் ஏமாற்றக்கூடிய ஒரு பித்தலாட்டக்காரன் இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க, ஏற்று கூட பேச மாட்டாங்க. ஆனால் மூசா நபி இடத்துல அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் ஏற்று பேசுகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவங்கள பல வகையில் துன்புறுத்துகிறாங்க. உம்மத்து ஏற்றுக்கொண்ட மக்கள், ஏற்றுக்கொள்ளாத ஃபிரௌனுடைய கூட்டம் அல்ல, அவங்களை ஏற்றுக்கொண்டிருந்த பனி இஸ்ராயல்களை மூசா நபி அவ்வளவுக்கு தொல்லைப்படுத்துகிறாங்க. சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. அதில் என்ன விளங்குறது என்று கேட்டால், அவங்க சில அற்புதங்கள் செஞ்சாங்களே அது அவர் செஞ்சதில்லை, இவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாவா பார்த்து செய்ய சொன்னா தான் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா ஒரு மனிதர் தான் என்று தான் அவங்க கருதுறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா மூசா நபியை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்களை எதிர்த்து அவங்கள துன்புறுத்துற விதமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் புகாரியில் 3150, 3405, 4336, 6059, 6336 ஆகிய ஹதீஸுகளில் இருக்குது. மூசா நபி ரொம்ப துன்பத்திற்கு உள்ளாக இருக்கிறாங்க, அதை விட நான் கம்மியாக தான் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போ அவங்க அற்புதவாதியாக மந்திரவாதியாக அந்த மக்கள்கிட்ட தன்னை காட்டிக்கிறவே இல்லை. அவங்க நினச்சதெல்லாம் டெய்லி அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, யாராவது சேர்த்து பேசுவானா? அவங்க அந்த மக்கள் மத்தியில் வாழும் பொழுது நினச்சதெல்லாம் செய்கிறாங்க. நிற்கிறவனை உட்கார வைக்கிறாங்க, உட்காரவனை நிற்க வைக்கிறாங்க, கைகாலை விளங்காமல் ஆக்குறாங்க, இப்படி என்னத்தையா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அரண்டு போயிருக்க மாட்டாங்களா? எல்லாருமே மூசா நபியை தொல்லைப்படுத்துகிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க என்றால் என்ன விளங்குகிறது? இவங்க நினைக்கிற மாதிரி அந்த மந்திரவாதியாக அவங்க இருக்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ப்ரூஃப் ஒரு தடவை செஞ்சு காட்டுவாங்க, 2 தடவை செஞ்சு காட்டுவாங்க. அல்லாஹ் சொன்னது செஞ்சு காட்டுவாங்களே தவிர அதுக்கு பிறகு உள்ள எல்லா நேரங்கள்லையும் அவங்கள பார்த்தா ஒரு மனிதருங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு வருமே தவிர இவர் நம்மளை எதையாவது செஞ்சிருவாருங்கிற பயம் வரக்கூடிய வகையில் நடக்கவே இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த அவுலியா கராமாத்துன்னு சொல்லக்கூடியவங்கலாம் எப்படி பண்ணுறாங்க? அவர் அற்புதத்தை சொல்லி அவர் பயம் காட்டுறாங்க, அவர் எல்லாத்தையும் அச்சுறுத்தி வச்சிருக்கிற மாதிரி, அவரை யாரும் எதிர்த்து பேச முடியாத மாதிரி. அவுலியாக்களுக்குலாம் அற்புதம் கிடையாது, அது 2வது தலைப்பில் வச்சுக்கிறோம்.
நபிமார்களுக்கு தான் அற்புதம் இருக்குது. அந்த அற்புதம் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் நடக்கக்கூடியது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி மூசா நபி அவர்கள் அவங்க சமுதாயத்தில் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டுகிறான். அவர் நபியாக இருந்தும் சில அற்புதங்களை செஞ்சு இருந்தும் அவர் மக்கள் மன்றத்தில் என்னவா இருந்தார்னா மனுஷரை தான் பார்க்கப்பட்டார். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி அவருக்கு இருக்குது என்று ஒருத்தருமே நினைக்கல. அதற்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் 61வது சூறாவில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது கால மூசாலி கௌமிஹி, மூசா நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் போய் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, யா கௌமி, என் சமுதாயமே, லிம தூதுனனி, எதுக்கு என்னை வேதனைப்படுத்துறீங்க? மூசா நபி சமுதாயத்தில் போய் சொல்றாங்க, லிம தூதுனனி, எதற்கு என்னை நீங்கள் வேதனைப்படுத்துகிறீர்கள்? ஓ கத்தாலமுன் அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்து கொண்டே என் துன்பப்படுத்துறீங்க. அவ துன்பப்படுத்தினெல்லாம் பிறவும் கிடையாது. யார் துன்பப்படுத்தியிருக்கிறா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஒப்புக்கொண்டிருந்த அவருடைய உம்மத்துமார்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவரை தொல்லைப்படுத்துறாங்க. லிம தூதுனனி, என்னை எதற்காக வேதனைப்படுத்துகிறீர்கள்? அது தாயலமுன் அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று உங்களுக்கு தெரிந்து கொண்ட என்னை எதுக்கு இவ்வளவு வேதனைப்படுத்துறீங்கன்னா என்ன பாடுபடுத்திருப்பாங்க. மூசா நபியின் உம்மத்தாக இருந்து கொண்டு நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று அந்த கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டு விட்டு அவரை பல வகையில சொல்லனாத துன்பத்திற்கு உள்ளாயிருக்கிறாங்க. அவரே அதை சொல்லி வேதனைப்பட்டார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 61வது சூறாவில் 5வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூசா நபி அவர்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் திடீர்னு ஒரு மழை இல்லாமல் பஞ்சமாக போயிருந்து வைங்க, ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு கொடிய நோய் வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்களாம், மூசா நபி உம்மத்து என்ன செய்வாங்களாம், எல்லாம் ஒன்னால தான் ஏன் வாங்கலாம். அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்கொண்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது உலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எல்லாம் நீ வந்த நேரம் ஒன்னாலதான் இது நடந்து போச்சு என்று சொல்லுவார். ஒயின் துசிபுகும் செய்யத்தும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் நிகழ்ந்து விடும் என்று சொன்னால் எத்தையருபி மூசா ஒமமாகு, மூசாவை கொண்டு துர்ச்சகனமாக கருதுவார்கள். இந்த பீடையினால்தான் இது ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி மூசா நபியை ஒரு பீடையாக கருதுகிறார்கள். எந்த மூசா நபி இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி தூதர் நிரூபித்தார்ல, அந்த மூசா நபியை பீடைன்னு பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க? அட இவர் மந்திரவாதிரா, பீடர் மழை இல்லாட்டி என்ன சொன்னா மழை பெய்ய வச்சிட்டு போறாரு, நோய் வந்தா என்ன நோய் நீக்கிற போறாரு, அப்படி நினைக்கல. ஒரு துன்பம் வந்தா இவர் நீக்க இயலாதுன்னு நினைக்கிறாங்க. அற்புதம் செஞ்சு காட்டி இருக்கிறாரு, ஒரு துன்பம் வருகிறது, இந்த துன்பத்தை இவர் நீக்கிற அளவுக்கு மந்திர சக்தி படைத்தவர்னு அவங்க நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் ஒன்னாலதான் இது வருது, ஒன்னாலதான் இந்த நோய், ஒன்னாலதான் இந்த கஷ்டம், ஒன்னாலதான் இந்த சிரமம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் என்ன அடிப்படையில் மூசா நபி வைத்திருந்தார்கள்? இறைத்தன்மை பெற்றவராக வைத்திருந்தார்களா? மூசா நபி இந்த துன்பங்களை எல்லாம் நீக்கிடுவாரு, நமக்கு அற்புதம் செஞ்சு காட்டிட்டாரு, அந்த அற்புதத்தை கொண்டு இந்த துன்பங்கள்லாம் நீக்கி விடுவார் என்று இருந்தால் எப்படி நடப்பாங்க? மூசாவே நீங்க பார்த்து இதை மழையை கொடுங்க, நீங்க பார்த்து பிள்ளைய கொடுங்க, நீங்க பார்த்து நோயை நீக்குங்கன்னு கேட்டிருப்பாங்க. என்ன மாதிரி சொன்னாங்களாம்? எத்தையருபி மூசா, மூசாவை சகுனமாக பீடையாக கருதினார்கள். எந்த துன்பம் வந்தாலும் இவரால் தான், இவர் இருக்கிறதுனால கொஞ்சம் பீடை நமக்கு வருது, இவரால் தான் நமக்கு முசீபத்து இறங்குது என்று சொன்னார்களே தவிர அவர் இதையெல்லாம் நீக்குவதற்கு வல்லமை பெற்றவர் நம்பல. அற்புதத்தை எல்லாம் கொடுத்துருக்குறோம், அற்புதத்தை சொல்லி காட்டி தான் நபின்னு நிறுவி இருக்கிறாங்க. நிறுவன பிறகு கூட அந்த மக்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால் ஒரு மனிதன் அந்த நபின்னு நிறுவுறதுக்கு தான் அந்த அற்புதம் முடிஞ்சு வச்சு. சரி, அதுக்கு பிறகு யாரா இருப்பார்னு கேட்டா இவருக்கு மழையை தர முடியாது, இவருக்கு ரிசுக்கு தர முடியாது, இவர் நோய் நீக்க முடியாது, நமக்கு வந்திருக்கிற துன்பங்களை எல்லாம் இவர் களைய முடியாது அப்படின்னு நம்ப போய் தானே ஒன்னாலதான் ஏன் வந்துச்சுங்கிறாங்க. இப்படி சொன்னார்கள் என்று குர்ஆன்ல 7வது சூறாவில் 131வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு என்ன செய்யறாங்க? காப்பாற்றப்படுகிறார்கள். காப்பாற்றப்பட்ட உடனே எப்படி காப்பாற்றப்படுறாங்க? அதிசயமான முறையில் காப்பாற்றப்படுறாங்க. கடல் 2ஆ பிளக்கிறது, ஃபிரௌன் விரட்டி கொண்டு வர்றான், கடல் 2ஆக பிளக்கிறது, இந்த பக்கம் அவங்க கடந்து போறாங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள்லாம் என்ன செய்யறாங்க? அதுல மூழ்கடிக்கப்பட்டுறாங்க. மூழ்கடிக்கப்பட்ட உடனே அப்ப என்ன செய்யறாங்கன்னா மூசா நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க, நம்ம வந்துட்டோம், ஃபிரௌனிடமிருந்து எல்லாம் காப்பாத்திட்டான், அவன் யாருங்கிற நமக்கு நிரூபிச்சுட்டான். அந்த பக்கத்து ஊர்ல ஏத்தாப்புல உள்ள ஊர்ல ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களோடு போர் செய்யுமாறு எல்லாம் நமக்கு உத்தரவு போட்டிருக்காங்கிறார். மூசா நபி சொல்றாங்க, ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாத்திட்டான்,
ஒரு சின்ன கூட்டம் தான், அநியாயக்கார கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தோடு போய் நீங்கள் போர் செய்து புனித பூமின்னா இப்போ ஜெருசலம், அந்த ஜெருசலத்தில் தான் சொல்கிறாங்க. ஜெருசலத்தில் வந்து ஒரு கூட்டம் அநியாயக்கார கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட போர் செய்ய வாருங்கள் அப்படின்னு மூசா நபி அல்லாஹ் கூப்பிட சொல்கிறான். எப்போ கூப்பிட சொல்கிறான்? இவ்வளோ அதிசயத்தை நிகழ்த்தின பிறகு. கடல் ரெண்டா பிளக்கிறது பெரிய அதிசயம் இல்லையா? ரெண்டா பிளந்து ஒரு மலை போல உயர்ந்து காய்ந்து போன தரையாக ஆகி அதற்கு மத்தியில் இவங்க காப்பாற்றப்படுறாங்க, இவங்க அழிக்கப்படுறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அதிசயம் நிகழ்ந்திருக்கு. இதை கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? மூசா நபி சொன்ன உடனே, அப்படியே நபி எவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்சு காட்டிட்டீங்க, அதனால நீங்கள் இப்போ இந்த போருக்கு போனால் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கணும். போருக்கு போனாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஃபிரௌனிடமிருந்தே காப்பாற்றின அல்லாஹ் வந்து இந்த சின்ன கூட்டத்தை எதிர்த்து நின்றால் நமக்கு உதவி செய்ய மாட்டானான்னு தான் நினைக்கணும். அவங்கள்ட்ட சொன்னவன காவல் அவங்க சொன்னாங்க, யா மூசாவே இன்னால் அன்னது குலஹாபதா, அதில் அந்த ஊருக்குள்ள நாங்கள் வரவே மாட்டோம். மாதாமு ஃபிகா, அந்த எதிரிகள் அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம். அதனால இதுக அந்த ரப்புக பகாத்திலா, நீனும் உன்னுடைய இறைவனும் போய் அவங்களோட சண்டை போடுங்க. இன்னா ஹாகுனா காயுதம், நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோங்கிறாங்க. பக்கத்து ஊரில் அநியாயக்கார கூட்டம் இருக்குடா, போய் அவங்களோட போர் செய்ய சொல்ல உத்தரவிட்டு இருக்கிறான்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த அற்புத பார்த்த பிறகு என்ன மாதிரி ஏற்பட்டிருக்கன்னு கண்டிப்பாக இந்த மூசா நபியின் மூலமாக வெற்றி கிடைக்கும், அவர் மூலமாக இந்த கடல் பிடந்து நம்மளை எல்லாம் வந்து காப்பாற்றி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே முன் வரணுமா இல்லையா? அவங்க மூசா நபிக்கு வச்சிருந்த மரியாதை என்ன? இதுக அந்த ரப்புக்கு இப்போ காத்திலா, நீனும் அல்லாவை கூட்டிட்டு போய் சண்டை போடுங்கிறாங்க. சண்டைக்கு அல்லா தானே சண்டை போட சொன்னா, நீனும் உன் இறைவனும் போய் சண்டை போடுங்கள். இன்னா ஹாகுனா காயுதோன், நாங்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னதாக 5வது சூறாவில் 24வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். 22ல் அதுக்கு முந்தின வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மூசா நபி சொன்னோன்னு, யா மூசா இன்னபிஹா கௌமன் ஜப்பாரீன், நீ அந்த ஊருக்கு எங்களை போக சொல்லுகிறாய், சண்டைக்கு போக சொல்லுகிறாய், அங்கே ஒரு அடக்குமுறை செய்யக்கூடிய கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஓ இன்னால் நதுகுலகா ஹத்தா யஹ்ருஜ் மின்ஹா, அவங்க அந்த ஊரை விட்டு வெளியேற வரைக்கும் நாங்கள் அந்த ஊருக்குள்ளே நுழைய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. வாங்கடா அந்த ஊருக்கு போவோம்னு சொன்னால் ஒரு அடக்குமுறை செய்யப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவங்க வெளியேறினா தான் நாங்கள் வருவோம் என்று சொல்கிறார்கள். ஒய் யஹ்ருஜு மின்ஹா ஒய்னா தாகிலூன், அவங்க வெளியேறி விட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஊருக்கு வர்றோம் என்று சொல்கிறார்கள். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையை பார்த்த பிறகு கூட மூசா நபி என்ன வேண்டாலும் செய்வார்னு நினைக்கவே இல்லை. மூசா நபி சொல்கிறாருன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அவர் ஒரு மனிதராகத்தான் பார்க்குறாங்க, மனிதராக பார்த்தாங்களே தவிர, மனிதராக பார்த்தா என்ன செய்வோம், நமக்கு பெரிய ஏழுமா இருந்தால் சண்டைக்கு போவோம், 7 அடி பயந்து உட்காந்துக்குருவோம், அந்த மாதிரி தான் இருந்தாங்களே தவிர அவங்க வந்து மூசா நபி ஒரு மந்திரவாதி வைத்திருக்கிறோம் நம்ம, அவர் என்ன வேண்டாலும் செஞ்சிருவார் அப்படின்னு நம்பிக்கை அவங்களுக்கு வரவே இல்லை. அதனால அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள வந்து ஒரு 40 ஆண்டுகள் அவங்கள அந்த ஊருக்குள்ளே மாட்டேன்னு சொன்னதுனால வீதி வீதியாக சுத்த விட்டுவிட்டான். ஊரா சுத்துங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டான், நாடற்றவர்களாக திரிய வச்சுட்டான். அதோட சேர்ந்து இவரும் திரிகிறார். மூசா நபி அவங்களை அழைச்சி என்ன செய்கிறாரு, 40 ஆண்டுகளாக நாடற்றவர்களாக அவங்களோட சேர்ந்து திரிகிறார். இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவராகத்தான் அல்லாஹ் அவங்க மத்தியில் காட்டினானே தவிர, இவர் ஒரு மந்திரவாதியாக காட்டி சில நேரங்களில் நல்ல அற்புதத்தை கொடுத்தான். உணவு வேணும்னு கேட்டாங்க, மண்ணு செல்வாண்டு ஆகாயத்திலிருந்து, ஏன்னா நாடோடிகளாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது விவசாயம் பண்ண முடியாது, அந்த காலத்தில் கடைகள் வாங்கி சாப்பிடவும் முடியாது. அப்போ போகிற இடங்கள்லாம் சாப்பிடணுமாக இருந்தால் அல்லாவிடம் இருந்து என்ன செய்யும், அந்த உணவுக்கு மட்டும் எல்லாம் பொறுப்பேற்று கொண்டான். மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவு வந்து அவர்களுக்கு அன்றாடம் வழங்கப்படும், அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டு கொண்டு அவங்களோட கஷ்டப்பட்டாங்களே தவிர மற்ற இடத்துலலாம் என்னவா இருந்தாங்க, கஷ்டம்தான். தண்ணி இல்லைன்னு முறையிடுறாங்க, தண்ணியே கிடைக்கல, பாறையை பிளந்து எல்லாம் வந்து தண்ணியை உற்பத்தி செஞ்சு கொடுக்க செய்கிறான். இப்படி சில அற்புதங்கள் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவங்க தெளிவாக விளங்கியிருந்தாங்க, இது இவர் செய்யலை, இவருக்கு பெரிய சக்திலாம், அதான் உண்மையும் கூட, இவருக்கு பெரிய சக்திலாம் கிடையாது, அல்லாட்ட கேட்குறாரு, அல்லாஹ் அவர் சொல்ல கோரிக்கை ஏற்றுக்கிறான், இவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிட மாட்டாரு. அவங்களும் அப்படித்தான் மக்கள்கிட்ட நம்ப வச்சாங்க, எங்களுக்கு எல்லாம் முடியும்னு சொல்ல கிடையாது. அந்த மக்கள் என்ன செய்யலை, அந்த மாதிரி நம்பவே இல்லை. அதனால தான் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி அவர் பேசணும்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து மூசா நபிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் உன்னை நம்புகிறோம், அற்புதம்லாம் காட்டின பிறகு முழுசா நம்புறதா இருந்தால் இது பத்தாது, அல்லாவை கொண்டாந்து காட்டுங்கிறாங்க. நாங்கள் உன்னை நம்புறதா நம்பிட்டோம்னு சொல்லிவிட்டு அற்புதத்தை பார்த்து விட்டு ஈமான் கொண்டு விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மூசாவே நாங்கள் முழு நம்பிக்கை உண்மையில வைக்கணுமாக இருந்தால் எந்த அல்லாஹ் உன்னை அனுப்புனானோ அந்த அல்லாவை இறங்க சொல்லு. காபிர்கள் கேட்ட கேள்வி அவங்க கேட்குறாங்க, இது குல்தும் யா மூசா, நீங்கள் இஸ்ரவேலர்களை நீங்கள் மூசாவிடத்தில் சொன்னீர்கள்,
மூசாவே லன்னூமினலக்க, உன்னை நாங்கள் நம்ப போவது இல்லை, ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்கிற வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம். அல்லாஹ்வை கண்ணாக பார்த்தா தான் நாங்கள் என்ன செய்வோம், நம்புவோம் என்று சொல்லி நம்பிக்கைக்கு பிறகு பேசல போறாங்க. ஏன் போறாங்க? இவரை பத்தி எந்த ஒரு பயமுமே ஏற்படலை. மூசா நபி சில அற்புதங்களை, பொதுவாக ஒரு அற்புதம் வாழ்க்கையில் ஒருத்தன் அதிசயம் செஞ்சுட்டான்னு சொன்னால் அவனை பார்க்குற காலம் வரைக்கும் உங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்காரன் ஒரு மண் அள்ளி தங்கமாக மாற்றி காட்டான்னு வைங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? மாட்டி என்ன வேண்டாலும் செஞ்சிருவான், இவன்கிட்ட பேசக்கூடாது, இவனை நெருங்கக்கூடாது, இவனை எதிர்க்கக்கூடாது, இவனை விமர்சிக்கக்கூடாது, இவன்கிட்ட அப்படி தான் நினைப்போம் எல்லாருமே. ஒரு அதிசயம் நிகழ்த்தி விட்டான் என்று சொன்னால் அவனை பற்றி ஒரு அச்சம்தான் மக்களுக்கு வரும். இவர் அதிசயம் நிகழ்த்தி இருக்கிறாரு, நான் ஒரு அதிசயம் நிகழ்த்துறவன் என்று சொல்லி அப்படி நம்ப வைத்திருந்தார் என்று சொன்னால் அப்படித்தான் ஏற்பட்டு இருக்கும். இவர் அற்புதத்தை செஞ்சு விட்டு என்ன செய்யறாரு, நான் செய்யலைங்கிறார். அப்போ என்ன செய்வாங்க, எப்படி மதிப்பாங்க? அற்புதத்தை நிகழ்த்துகிறாரு, நானா செய்யலப்பா, அல்லா நாடுனா நடக்கும், நீங்க கேட்கும் போறானே செய்ய முடியாது, நான் ஒரு மனுஷன் தான் திருப்பி திருப்பி சொன்னதுனால இந்த அதிசயங்கள்லாம் எந்த ஒரு பாதிப்பையும் உள்ளத்தில் ஏற்படுத்தலை. ஒரு மனிதருக்கு எந்த மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்துமோ அது ஏற்படுத்தலைன்னு பார்க்குறோம். அப்போ அற்புதங்கள் செய்வதை வைத்துக்கொண்டு மகான்கள்லாம் செய்வார்கள் என்று வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு ஷிர்கில் மற்றெல்லாம் வழிவிட்டுக்க போகிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சரித்திரங்களை விளங்கலை. நபிமார்கள்லாம் மந்திரவாதியாக வந்த மாதிரி அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்ச மாதிரி என்ன செய்கிறாங்க, நம்புகிறார்கள். நபிமார்கள் செஞ்ச மாதிரி தான் இந்த அவுலியாக்கள் செய்கிறார்கள், நம்புகிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இது எங்கே இருக்குன்னா 2வது சூறாவில் 55வது வசனத்திலையும் 4வது சூறாவில் 153வது வசனத்திலையும் அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்கணும்னு சொன்னாங்க. அது போக இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு சிறப்பான உணவை அல்லாஹ் கொடுத்துட்டான். என்ன உணவு கொடுக்குறான்? மண்ணு செல்வா. அது என்னன்னு நமக்கு சொல்லப்படலை, ஹதீஸ்கள்லையும் சொல்லப்படலை, குர்ஆன்லையும் சொல்லப்படலை. அது ஒரு ஆகாயத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு உணவு. ஏன்னாட்டா இவங்க விவசாயம் பண்ண முடியலை, ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டிய உணவுக்கு நம்ம பொறுப்பேற்றுக் கொள்வோமே என்று அல்லாஹ் என்ன செஞ்சான், அதை கொடுத்தான். கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு இருக்காம என்ன செய்கிறாங்கன்னா, மூசாவே இது சலிச்சு போச்சு, எங்களுக்கு இந்த உணவு இனிமேல் தேவையில்லை, அல்லாஹ்விடமிருந்து உணவுக்கு பொறுப்பேற்று கொண்டு வந்த பிறகு கூட அந்த அதிசயத்தை அனுபவிச்ச பிறகு கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மூசா நபி எதுக்குறாங்க. எப்படி எதுக்குறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த ஒரே உணவை எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணு செல்வாதானா, வேற உணவுலாம் எங்களுக்கு வேணும், பூமியிலிருந்து விளையக்கூடிய கத்தரிக்காய், வெள்ளரிக்காய், வெங்காயம், பூண்டு, இந்த விஷயங்கள் எங்களுக்கு வேணும், அதனால எங்களுக்கு அந்த உணவுக்கு நீ ஏற்பாடு செய்வோம், அல்லாட்ட கேளு, அது கூட நீ உண்டாக்குன்னு கேட்கல, உதுவுலனான்னு தான் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, ஒரு உதுவுலனா ரப்பக்க, உன்ட்ட இறைவன்ட்ட துவாசைன்னு தான் கேட்குறாங்க, நீ மந்திர சக்தியில் உண்டாக்கித்தான்னு கேட்கவும் இல்லை. அப்போ அதையும் வழங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய சிறப்பான உணவு கொடுத்தும் கூட அதில் திருப்தி அடையாமல் என்ன செய்கிறாங்கன்னா அவரை துள்ளப்படுத்துகிறாங்க. எப்படி துள்ளப்படுத்துகிறாங்க, இந்த உணவு வேணாம். அப்போ ஊராக சுற்றுறவனுக்கு இந்த உணவு எப்படி கொடுக்குறது? ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், கத்திரிக்காய் கூட வெள்ளரிக்காய் கூடன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நீர் பாசனம் இருக்கணும், ஒரு வயல் இருக்கணும், அதுக்கு விளையக்கூடிய நிலம் இருக்கணும், தண்ணி ஏற்பாடு இருக்குது, இதெல்லாம் இருந்தால் தானே செய்ய முடியும். அது இல்லாத இடத்துல நின்றுக்கிட்டு எங்களுக்கு இந்த உணவு தான் வேணுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் மூசா நபி மூலமாக சொல்கிறான், அப்போ இந்த உணவு கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை, இஹ்பித்து மிஸ்ரன். அப்போ ஏதாவது ஒரு நகரில் போய் இறங்குங்க, காடோ செடியோன்னு நீங்கள் பாலைவனத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, இஹ்பித்து மிஸ்ரன், ஒரு நகரில் போய் தங்குங்கள், ஃபைனலக்கும் மாச அழுத்தும், நீங்கள் கிடைச்சது கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நகரத்தில் தங்கிட்டோம் என்று சொன்னால் அங்கே எல்லாமே கிடைக்கும்ல, வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், விவசாயம் பண்ணலாம், அதெல்லாம் கிடைக்கும். இப்போ தெருவில் நீங்கள் வீதியில் பாலைவனத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த உணவுக்கும் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபி மூலமாக ஏராளமான அதிசயங்களை, அற்புதங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தும் கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மூசா நபியை மதிக்கலை, மூசா நபியை கண்டு பயப்படலை. மதிக்கலைங்கிறது இல்லை, மூசா நபியை ஒரு மந்திரவாதியாக அவங்க பார்க்கல. மனிதர் எல்லா வகையிலும் ஒரு மனுஷராக இருந்தார், எல்லா வகையிலும் நினைஞ்சாரு, மனுஷராக இருந்தார். அவர் மேலே இன்னும் சொல்ல எந்த அளவுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டால் அவர் மேலே பழியெல்லாம் சுமத்துனாங்க. என்ன பழி? அந்த பழி என்னன்னு அல்லாஹ் சொல்லலை. இவர்கள் மூசா நபி என்று பழியை சுமத்தினார்கள். இப்போ பர்ராஹுல்லா மிம்மா காலு, இவர்கள் சுமத்திய பழியை விட்டு அல்லாஹ் அவரை தூய்மைப்படுத்தி விட்டான் என்கிற அளவுக்கு அவர் மீது வீண் பழியை வேற சுமத்தி இருக்கிறார்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு நபியாக இருந்து சீர்திருத்தம் வந்தவரை நபி என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்கள் மூசா நபிக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, பலவிதமான தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு கொடை வாங்கி சொன்னதை கேட்கவே மாட்டாங்க. ஒரு கொலை நடந்து போயிடும். மூசா நபி காலத்தில் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிவிடுவாங்க. அந்த கொலையாளி யாருன்னு சொல்லணும்னு கேட்பாங்க. இவருக்கு சொல்ல முடியுமா? அந்த கொலையாளி யாருன்னு சொல்லி மூசா நபிட்ட கேளும்பாங்க. மூசா நபி என்ன செய்வாங்கன்னா அல்லாட்ட ஒன்று இறைவன்ட்டு கேளுன்னா சொல்லுவாங்க.
அல்லாட்ட கேட்டோன்னு என்ன செய்வான்னு கேட்டால், அப்போ ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்கன்னு நல்லா சொல்லுவான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்கரா, ஒரு மாட்டை அருங்கள் என்று அல்லாட்டிருந்து உத்தரவு வரும். ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டான்னு சொன்னால் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னால் அல்லாட்டிருந்து என்ன உத்தரவு வருது? ஒரு மாட்டை அறுக்க சொல்கிறான். எதுக்கு மாட்டை அறுக்க சொல்கிறான்னு கேட்டால், அந்த மாட்டை அறுத்து அதனுடைய ஒரு இறைச்சியை எடுத்து அந்த கொலை செய்யப்பட்டவன் மேலே போடுங்க. போட்டியல்னா அவன் எந்திரிச்சு இன்னார் தான் என்னை கொலை செஞ்சான்னு சொல்லிடுவான். அப்படி ஒரு அதிசயத்தின் மூலமாக அந்த உண்மையை அல்லாஹ் வெளிப்படுத்த நாடுகிறான். அப்போ யார் கொலை செஞ்சார்னு கேட்டவன் அல்லாஹ் உத்தரவு என்ன செய்கிறான்னு கேட்டால், அன்தது போ பக்கரா, ஒரு மாட்டை அருங்க அப்படின்னு உத்தரவு போடுறான். இவங்க மாட்டை அறுக்க வேண்டியதானே? அல்லாவுடைய உத்தரவு ஒரு மாட்டை தானே அறுக்கணும். ஏதாச்சும் மாட்டை பிடிச்சின்னு அறுத்துட வேண்டியதானே? அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாட்டுடைய நிறம் என்ன, அதனுடைய வயசு என்ன, அது என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. கடைசியில் கிடைக்காத ஒரு மாட்டை எல்லாம் சொல்கிறாங்க. இவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு அவன் என்ன செய்கிறான்? பக்கரத்தும் சஃபராவு, மஞ்சள் நிறமாடு. அதாவது மஞ்சள் மாட்டை அறுக்கிறதுக்குன்னு ஒரு புனித சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, மஞ்சள் மாடுன்னு வளர்த்துட்டு இருப்பாங்க, அதை அறுப்பாங்க. அந்த அறுக்கிறது அவங்களுக்கு ஒரு சடங்கு. வருஷம் என்ன செய்யணும்? மஞ்சள் கலரில் ஒரு மாட்டை அறுப்பாங்க. அப்போ அந்த காலத்துல ஒரு பழக்கம், மஞ்சள் கலரில் உள்ள ஒரு மாடு, அது விவசாயத்திற்கு பழக்கப்படுத்தப்படாத மாடாக இருக்கும். அதாவது அது நீர் இறைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காது, உழவு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காது. அந்த மாதிரியான ஒரு மாடுன்னோன்னா இப்போ தான் கரெக்டாக சொன்னாய். இவ்வளவு சொன்ன பிறகு கடைசியில் பார்த்தா அந்த மஞ்சள் மாடு கிடைக்காம அலையிறாங்க. அவங்க கேட்ட மாதிரி மாடு கிடைக்கவே இல்லை. ஒரு மாட்டாருன்னா ஊரில் என்ன மாடு இருக்கோ கொண்டாந்து அறுத்தா கதை முடிஞ்சு போயிருக்கும். அந்த மஞ்சள் மாட்டை தேடி தேடி தபஹுஹா ஒவாக்காது எஃபோனும் செய்ய முடியாமல் செஞ்சு முடித்தாங்க. இப்போ தான் நடக்குது, இஸ்ரேலில் நடக்குது. மஞ்சள் மாட்டை தேடிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம். மஞ்சள் கலரில் மாடாக இருக்கணும்னா எங்கே போய் தேடுறது? அது இப்போ அமெரிக்காவில் போய் கண்டுபிடிச்சி வாங்கியிருக்காங்க இப்போ இந்த வருஷம் இருக்கிறதுக்கு. இப்படி வருஷம் வருஷம் என்ன செய்வாங்கன்னா மஞ்சள் மாட்டுக்கு அலைவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுக்கு இது சொல்கிறோம்னு கேட்டால், அந்த அவங்க எந்த ஒன்றையும் சொல்லு கேட்காம, ஒரு நபியில் சொல்கிறாருன்னு கேட்காம, ரசூலுல்லாஹ்னா அந்த உம்மத்து இருந்தாங்க, அப்படி கட்டுப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப எதிர்கேள்வி கேட்டு புண்படுத்தி அவர் வேதனைப்படுத்தி ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் மன நொந்து போய் பேசுகிற அளவுக்கு மூசா நபியை கொடுமைப்படுத்தினார்கள். அதனால நபிமார்கள் அற்புதம் செஞ்சு காட்டுது. மூசா நபி அற்புதம் செஞ்சு காட்டுது, பெரிய பெரிய அற்புதம். பாறையில் தண்ணி வந்தது பெரிய அற்புதம், கைத்தடி பாம்பாக மாறினது பெரிய அற்புதம், அவர் கையிலேருந்து லைட் மாதிரி வெளிச்சம் வரும், அது ஒரு அற்புதம். அற்புதம் என்னன்னு கேட்கும்போது என்ன செய்வாங்க, அல்லாஹ் நாடும்போது அந்த கையை அக்குள்ள வச்சு எடுப்பார், பளிச்சுன்னு பிரகாசிக்கும். அப்படியும் அவருக்கு ஒரு அற்புதத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். இதெல்லாம் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா பயந்துருப்பாங்க. அந்த இறை தூதர்னு காட்டுவதற்காக ஒருக்கா செஞ்சிருக்காரே தவிர ஒரு தடவை 2 தடவை எல்லாம் இத்தனை தடவை அனுமதி கொடுத்தானா செஞ்சிருக்காரு. அப்போ இவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டி இருந்தும் கூட அவர்கள் எந்த இடத்தில் மூசா நபி வைத்திருந்தார்கள்னு கேட்டால், மந்திரவாதி இடத்தில் வைக்கவில்லை, மனிதர் இடத்தில் தான் வைத்திருந்தார்கள். அப்போ நபிமார்கள் அனுப்பப்படுறது பூராவுமே அல்லாவை பற்றின ஒரு 2 பயத்தை உண்டாக்குவார்களே தவிர தன்னை பற்றி மக்கள்லாம் பயப்படணும், நம்ம ஏதாவது செஞ்சிருவோன்னு மக்கள்கிட்ட பயம் காட்டணும் என்ற மாதிரி ஒரு நபி நடந்து கொண்டதில்லை. எந்த நபி எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சாலும் அம்மாடி நான் செய்யலை, அல்ல தான்ப்பா செய்கிறான், என் மூலமாக அல்ல அதை செய்கிறானே தவிர இந்த அற்புதங்களை நான் செய்யலைன்னு தான் சொன்னார்கள். இது மூசா நபியுடைய அற்புதத்தை எடுத்துக்கிறங்க. அடுத்தபடியாக ஈசா நபி, இந்த நபிமார்களே அதிகமான அதிசயம் நிகழ்ந்ததுன்னு சொன்னால் ஈசா நபிக்கு தான் சொல்லலாம். அவருடைய பிறப்பே அதிசயம். ஈசா நபி பிறந்தது என்னது, அவர் நபியாக பிரச்சாரம் பண்ணுறது பின்னாடி. அவர் பிறக்கிறதுக்கே தகப்பன் இல்லாமல் தானே பிறக்கிறாரு. ஈசா நபிக்கு தாயார் தான் இருக்கிறாங்களே தவிர தந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு நான் ஒருத்தன் இருக்கேன்னு காட்டுற விதமாக அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்கிறான். பிறந்த பிறகு அதில் சந்தேகப்படுற சந்தேகம் தானே படுவாங்க. கல்யாணம் பண்ணாமல் ஒரு பெண் பிள்ளை பெற்றால் அதில் சந்தேகப்படுவாங்க. அந்த சந்தேகத்தை நீக்கிற விதமாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா ப்ரூஃபையும் கொடுத்துட்றான். என்ன ப்ரூஃபு? அந்த மரியத்தில் கேட்பாங்க, மரியம் இந்த மாதிரி நீ நல்ல குடும்பத்தில் இப்படி ஒரு பிள்ளையை பற்றிட்டு வந்திருக்கிறிய என்று கேட்கும் பொழுது ஃபஷாரத் இலை, அந்த குழந்தையை நோக்கி அவங்க கையை நீட்டுவாங்க. அப்போ அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிடும். காலை இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு சொல்லி ஈசா நபி குழந்தையில பேசிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சந்தேகம் நீங்கி பெருமளை. இப்போ அதிசயமாக குழந்தை பிறந்தால் அதில் சந்தேகம் வரும்னா வரத்தான் செய்யும், யாராக இருந்தாலும் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த குழந்தைய பேசிருச்சுன்னு சொன்னால் நான் தான் இல்லை, குழந்தை பேசுமா, பிறந்த குழந்தை பேசுமா, பிறந்த அன்னைக்கு பேசுமா, பிறந்த அன்னைக்கு என்ன செய்யுது, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், எல்லாம் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், நான் நேர்வழி பெற்றவனாக இருக்கிறேன், அந்த குழந்தை பேசியதாக எல்லாம் சொல்லி கேட்டான். அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல.
அப்போ அந்த மாதிரியா உள்ள ஈசா நபி அவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஏராளமான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாங்க. மூசா நபி செஞ்ச மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. அதை மிஞ்சுகிற அற்புதங்களை கூட அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க செஞ்ச அற்புதங்கள் என்ன? அந்த அற்புதம் செஞ்சதுனால அவங்கள அந்த மக்கள் கடவுளை பார்த்தாங்களா? அவர் தான் கடவுள்னு தன்மை இருக்குன்னு சொன்னாரா? அதை பற்றி அல்லாஹ் என்ன மாதிரி சொல்கிறான் என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.